இதே விஜய் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தால் இன்னைக்கு 10 அறிக்கை விட்டுருப்பார், நேரம் 2 வீடியோ வெளியிட்டிருப்பார். அரசாங்கம் ஜனநாயகத்தின் குரல் வலையை கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையை நெருக்குது அப்படின்னு. காங்கிரஸ் தான் கொண்டு வச்சு, காங்கிரஸ் தான் கூட அதவே ஆமாம் அவங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க. அதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை கொஞ்சம் வலுவாக்குச்சு. நீங்கள் நினைச்சா அதை மாற்ற முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தையே கூசாமல் மாற்ற ஆட்கள் தானே நீங்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல கிரிட்டிசிசம்ஸ் வந்துட்டே இருக்குல்ல சார். அமைச்சர்கள் போய் திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போனை வாங்கி அந்த இடத்துலயே போட்டு சுக்குநூறா உடைக்கணுங்கிற என்ன பழக்கம் இது முதலமைச்சருக்கு தெரியாதுங்கிறத நான் நம்ப மாட்டேன். அவரும் சேர்ந்து ரசிக்கிறார் தான் பார்ப்பேன். இன்னைக்கு ஆதவர்ஜுனா ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் மேகதாது விஷயத்துல. திமுக சொதப்புச்சுன்னு என்னத்துக்கு போய் சொல்றேன்? என்ன சொதப்புனாங்க? இவ்வளவு பேசுற ஆதவர்ஜுனாக்கு பிஜேபி கண்டிக்கிறதுக்கு ஒரு துளி மனசு வரலையே. ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மேகதாதுவை பற்றி புரிதலே இல்லை அப்படின்னு ஒரு அமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். ஸ்டாலினுக்கு புரிதலே இல்லைன்னா இப்போ விஜய்க்கு எவ்வளோ இருக்குன்னு யாராவது கேள்வி கேட்டால் அந்த அமைச்சர் எங்கே கொண்டு மூஞ்சி வந்தார்? பச்சையாக அவர் போய் சொல்லிக்கிறாங்க. முதலமைச்சர் விவசாயிகளோடும் பொதுமக்களோடும் கலந்து பேசி கொண்டிருக்கிறார். யாருக்கு அதில் பூ சுத்துறீங்க? எதுக்கு இந்த பச்சை போய் சொல்லணும்? கூப்பிட்டீங்கன்னா எடப்பாடி வரப்போறார், துரைமுருகன் வரப்போறார், ஓபிஎஸ் ஸ்டாலினை கூப்பிடுங்க, திமுக தலைவரா கூப்பிட்டு பேசிட்டு போறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம்? இதை சொல்றதுக்கு அந்த அமைச்சருக்கு துப்பு இல்ல. இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருந்தாங்கன்னு வெள்ளை அறிக்கை விட்டு கடன் வாங்காமல் இந்த அரசை நடத்த முடியாது. 21,000 கோடி வாங்கியிருக்கிறீங்க. நாங்களா வாங்கினோம்? முதல்ல வாங்கின கடனுக்கு, திமுக வாங்கிய கடனுக்கு அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. முதல் பேரா இந்த மோதிரம் போலன்னு யார் வீதிக்கு போராட்டம், அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்து மேலையும் மறைமுகமா ஒரு சுமையை ஏற்றுவாங்க. புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமதி SP லக்ஷ்மணன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போதான் போராட்டம் எல்லாம் முடிஞ்சு டெல்லியிலேருந்து இங்கே தமிழ்நாடு வரைக்கும் ஒரு அமைதி நிசப்தம் நிலவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த போராட்டம் டெல்லியில் வெற்றி அடைஞ்சாலும் கூட தமிழகத்தில் இன்னும் வெற்றி அடையல, முழுமை அடையல. பேன் நீட் அப்படின்ற ஒரு கோரிக்கை வரவிருக்கும், எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பல்வேறு தரப்பினரும் இதை தான் முழக்கமாக முன்னெடுக்கிறாங்க. பட் ஆனால் இந்த போராட்டத்தை சென்னையில் தமிழக அரசு எப்படி கையாண்டிருக்காங்க, அவங்க கையாண்ட விதம் சரியா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலையும் ஒரு விவாதமாக போய்கிட்டே இருக்கு. அப்படி இல்லை, பொதுவாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறதுல அந்தந்த அரசுக்கு இருக்கிற சங்கடங்கள், நிர்பந்தங்கள், கடமைகள் இருக்குல்ல, அது அங்கே உட்காந்து பார்த்தா தான் தெரியும். இதே விஜய் இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தால் இன்னைக்கு 10 அறிக்கை விட்டுருப்பார், நேரம் 2 வீடியோ வெளியிட்டிருப்பார். அரசாங்கம் ஜனநாயகத்தின் குரல் வலையை கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையை நெருக்குது அப்படின்னு. அவர் போய் உட்காந்து அந்த உள்துறைக்கு அமைச்சராக இருந்தால் தான் எத்தனை போராட்டங்களை நம்ம நடத்த அனுமதிக்க முடியும், எல்லா இடத்துலையும் ஒரே நாளில் ஒரே இடத்துல அனுமதிக்க முடியுமா, அதில் எவ்வளோ சங்கடங்கள் வருது அப்படின்லாம் அவர் நேரம் புரிஞ்சிட்டு இருப்பார். ஸோ அரசாங்கத்துக்கு வேறு வழி இல்லை. ஆனால் சில இடங்களில் அத்துமீறல் நடந்தது. அப்போ காலேஜுக்குள்ளேயே போய், பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே போய் அந்த சங்க நிர்வாகிகளை கைது செய்ய முனைந்ததை தவிர்த்திருக்கணும். தவிர்த்திருக்கணுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை, அது அத்துமீறல் தான். கல்லூரி வளாகத்துக்குள்ளே காவல்துறையினர் வர்றதை பொதுவாக மாணவர்களில் அராஜகம் பண்ணுற ஒரு சில பேர் இருப்பாங்க, அக்கிரமம் பண்ணுறவன் இருப்பான், எல்லை மீறவன் இருப்பான், சட்டத்தை மீறவன் இருப்பான். அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அந்த மாபை, அந்த குறிப்பிட்ட சில நபர்களை கட்டுப்படுத்துறதுக்கு சில நேரங்களில் போலீஸ் சொல்ல போகிறது கடந்த காலங்கள் நடந்திருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அப்படிங்கிற பேரில் காலேஜுக்குள்ளே போகிறதுங்கிறது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று. இனிமேல் அது நடக்காமல் இருந்தால் தான் நிஜமாகவே விஜய்க்கு மாணவர்கள் நலன் அக்கறை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக அவருக்கு இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த அத்துமீறலை தவிர்த்திருக்கலாம்னு சொல்கிறோம். ஓகே. மற்றபடி அரசாங்கம் இப்படி கையாளலாமான்னா வேறு எப்படி? ஒரு போராட்டம் நடந்தால் அதை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சு தான் ஆகணும். ஏன்னா எல்லோருமே சின்ன வயசு இளம் கன்றுகள். கருத்தை பேசிட்டு போகிறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பான், 2 பேர் அதில் கலாட்டா பண்ணணுமா, 2 பேருக்கு நிஜமான உணர்வு கொஞ்சம் கொந்தளிப்பில் இருக்கும். ஒரு எல்லை மீறுற போது அதை பார்த்து அந்த 2 பேரை பார்த்து இன்னொரு 4 பேர் வந்தால் ஒரு ஸ்டேஜில் அது அரசுக்கு, நிர்வாகத்துக்கு, சட்டம் ஒழுங்குக்கு நல்லதில்லை. ஸோ அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணுங்கிறதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஒரு அமைதியான முறையில் போராடுறவங்கள அப்படி எப்படியே அனுமதிச்சுட்டா இந்த மாதிரியான நேரத்தில், ஏன்னா விஜய்க்கும் அந்த உணர்வு இருக்கும், நீட் தேர்வு ஒழிக்கணுங்கிறதா அவருடைய கொள்கையும் கூட, மாணவர்கள் நலனில் அவருக்கும் அக்கறை இருக்கும் தான். அப்போது ஒரு நாடு முழுக்க நடக்கிற ஒரு விஷயத்தில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பும் இருக்கட்டும் அப்படின்னு அவர் மனதார விரும்பி இருந்தான்றதை நான் நம்புகிறேன். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். கட்டுப்படுத்துறது அரசாங்கத்தின் கடமை. அதை இன்னும் கொஞ்சம் வரைமுறைப்படுத்தி, சரி அங்கே இருங்க, இந்த இடத்துல வேண்டாம், இந்த இடத்துல இருங்கன்னு கொஞ்சம் கைட் பண்ணியிருந்தால் தமிழ்நாட்டுடைய உணர்வுகள் இன்னும் கொஞ்சம்
ஒரு ஒழுங்குக்குட்பட்டு இன்னொரு அடுத்த வடிவத்துல ஒரு அதிகபட்சமா நாடு முழுக்க அது எதிரொலிச்சிருக்கும். ஏன்னா நீட் தேர்வு ரத்துங்கிறத முதல்ல குரல் கொடுத்தது தமிழ்நாடு தான். அதனுடைய பாதிப்பை உணர செஞ்சு நாடு முழுக்க அதை பேச வச்சு, இப்போ டெல்லியில் நடந்தது வந்து அந்த நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக தான் ஸ்பார்க் வந்துச்சு. ஃபேர் நீட் வேணும். ஆமா. அப்போ ஃபேர் நீட்டுங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருத்தமற்ற வார்த்தைன்னு தான் இப்போ சமூக வலைதளங்களே அதை பற்றி விவாதம் வருது. நீட்டே நல்லது இல்லைங்க, அதில் என்ன ஃபேர் வேண்டி கிடக்கு? தமிழ்நாட்டில் அனிதா இறந்த பிறகு அப்படிதான் நடந்தது. நம்ம நீட்டை ஒழிக்கணும்னு போராடினோம். 17, 18, 19, அப்புறம் 20, 21 என்னாச்சு? கொரோனா காலமாக இருக்குது, தமிழ்நாட்டிலே சென்டர் போடுங்க, கேரளாலெல்லாம் கொண்டு போடுறீங்க, மகாராஷ்டிராவில் போடுறீங்க, இங்கே அப்ளை பண்ண மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வை அடுத்தடுத்த மாநிலங்கள் கொண்டு போய் போட்டாங்க. அதுக்கே போராடுற மாதிரி ஆயிடுச்சு. நீட் தேர்வு நடத்துங்க, அடுத்த மாநிலத்தில் சென்டர் போடாதீங்க, அப்படின்னு எங்கள் மாநிலத்திலாவது போடுங்கன்ற அளவுக்கு ஒரு வகையில் அந்த நிர்வாக இயந்திரத்தனமாக அந்த அரசு நம்மளை நடத்தி நம்மளுடைய நோக்கத்தையே கொஞ்சம் சிதைஞ்சு போக வச்சுட்டாங்க. நீட்டு வேணான்னு போராடினவங்கள சென்டரை தமிழ்நாட்டிலே வைங்கன்னு கேட்குற அளவுக்கு கொண்டாந்தாங்கல்ல. அப்போது அதுக்காக நம்ம அந்த போராட்ட குணத்தை, அந்த உணர்வை, அந்த கோரிக்கையை நம்ம வலுவிளக்க செஞ்சதாவோ மறந்துட்டதாவோ அர்த்தம் இல்லை. திரும்பவும் அதற்கான நிர்பந்தம் வந்திருக்குங்கிறத டெல்லி போராட்டம் நாடு முழுக்க அதை எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இது தற்காலிக வெற்றியாக தான் இருக்கும். ஒரு அமைச்சர் பதவியில்ங்கிறது ஒன்றும் அந்த கட்சியினருக்கோ அந்த மாணவர்களுக்கோ நோக்கமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். இது நிரந்தரமாக இப்போது உச்சநீதிமன்றம் அதே போராட்டம் நடந்துட்டு போது வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்துச்சு. எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இப்படி ஃப்ளைட்லேயே எடுத்துகிட்டு போவீங்க, விமானப்படை இராணுவத்தை வச்சுட்டுலாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போவீங்க, ஒரு தடவை இது சாத்தியமா அப்படின்லாம் கேட்டாலும் இந்த நிர்வாக சிக்கல்களை யோசித்து பார்த்து அது எவ்வளோ இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக நடத்தணுங்கிறது தான் ஒரு பாலிசி. இப்போ கவர்னர் பதவியை ஒழிக்கணும்பாங்க, ஆனால் மனு யார்கிட்ட போய் கொடுப்பாங்க? எதிர்கட்சிகள் கவர்னர்கிட்ட தான் போய் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் அவரை மதிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் நீட் விஷயமும் இருக்கிற வரைக்கும் அதை நல்ல விதமாக நடத்தணும், பாதுகாப்பாக நடத்தணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து. நிரந்தரமாக அதுக்கு ஒரு தடை வேணும். இதுக்கு தான் பிஜேபி என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்தை துணைக்கு எழுகிறாங்க. நாங்களாக கொண்டு வந்தோம், காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தோம். சரி, காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்து எத்தனையோ நீங்கள் மாற்றி அமைக்கிறீங்களே, அது திட்டங்களுடைய பெயர்களாகட்டும் மற்ற விஷயங்களில் சாலைகளுக்கு இருக்கிற பெயர்களை மாற்றுறதுல தொடங்கி திட்டங்களுக்கு புது பேர் வைக்கிற வரைக்கும் எப்பயோ மறைஞ்சு போன நேருவை இழுத்துட்டு வந்து இன்னைக்கு விமர்சிக்கிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சி செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டி அதை திருத்துகிற இடத்துல இருக்கிற நீங்கள் காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு, காங்கிரஸ் தான் கூட அதுவே ஆமாம் அவங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க, அதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை கொஞ்சம் வலுவாக்குச்சு, நீங்கள் நினைச்சா அதை மாற்ற முடியாத? அரசியலமைப்பு சட்டத்தையே கூசாமல் மாற்றுற ஆட்கள் தானே நீங்கள். சிபிஐ இயக்குனர் நியமனம், தலைமை தேர்தல் ஆணையர்கள் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் குச்சமே இல்லாமல் ஜனநாயக மாண்புகளெல்லாம் காலில் போட்டு மிதிச்சுட்டு அரசியல் சட்டத்தையே திருத்தி தங்களுக்கு சாதகமாக திருத்தின ஆட்சி தானே இது. அப்போ இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் இதை எதிர்க்கிறாங்க. வெவ்வேறு கலாச்சாரம் அல்லது கல்வி முறைகள் கொண்ட இந்த நாட்டில் நீட் தேர்வுங்கிற ஒற்றை நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறத உணர்ந்துட்டு அப்படியே கொண்டு வர முயற்சி பண்ணணும். நம்ம நோக்கம் நல்லதாக இருந்தது, அதை நடைமுறைப்படுத்துறதுல இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும், ஒரு புது சட்டம் கொண்டு வரணும்னு பிஜேபிக்கு தோணலையே. ஸோ இந்த போராட்டம் தற்காலிகமாக முடிஞ்சிருக்கலாம். இதை முடிச்சுக்கிட்டது ஒன்றும் கோழைத்தனமோ அல்லது வெட்கமோ இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு உணர்வை மதித்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு மோடியின் ஆட்சியில். அவ்வளோ சுலபத்தில் அவர் ராஜினாமா பண்ண விட்டதே இல்லை. அது ஒரு வகையில் இந்த மாணவருடைய அந்த உணர்வுக்கும் போராட்ட அந்த யுக்திக்கும் கிடைச்ச வெற்றியை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கட்ட போராட்டத்தை அல்லது அடுத்த கட்ட இலக்காக நீட்டை நிரந்தரமாக தடுக்கிறத நோக்கி தான் இருக்கணும். இதில் அரசியலுக்கோ ஜாதிக்கோ சமுதாயத்துக்கோ இடமளிக்கக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட லேசாக தழுத்து போச்சு சில இடங்களில். சில தனிநபர்கள், சில தனி இயக்கங்கள் அந்த போராட்டத்தினுடைய பலனை தாங்கள் அனுபவிச்சுக்கலாமா எடுத்துக்கலாமாலாம் சில முயற்சிகள் நடந்தது. அந்த காக்ரோச் பார்ட்டியினுடைய தலைவரை வேற ஒரு அடையாளத்துக்குள்ளே சிக்க வைக்க ஒரு முயற்சி நடந்தது. இதை தற்காலிகமாக நடக்கலைன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. எப்போதும் அதை நடக்க வைக்க முயற்சிப்பாங்க, அதை சிதைக்க முயற்சிப்பாங்க. இதில் எல்லாம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஒரு நிரந்தரமான நல்ல விஷயங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் இப்படி போராட்டங்கள் நடந்தால் ஒட்டுமொத்த நாடும் பின்னால் திரளுங்கிறதுக்கு இப்போ நடந்த போராட்டம் தான் சாட்சி. அதுக்கு இந்த மாதிரியான அடையாளப்படுத்தப்பட்ட சில தனித்த விஷயங்களை வெளியில் கொண்டு வரக்கூடாது. எல்லோருக்கும் எல்லா உணர்வு. இப்போ அதில் போய் சேர்ந்தாலும் டெல்லியில் எல்லா கட்சிக்காரனும் எல்லா உணர்வாலும் தான் போனாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து இந்த நீட்டில் நடக்கிற முறைகேட்டை ஒழிக்கணுங்கிறது தான். ரெண்டாவது விஷயம் ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாணவர்களுக்கு பின்னாடி கல்வி மாஃபியாக்கள், மெடிக்கல் காலேஜ் மாஃபியா இருக்கிறாங்க. ரைட்டு, மாஃபியா இப்போ இருக்குன்னு தெரியுது இல்லை. நீட் இருக்கிற போதே அந்த மாஃபியா கொள்ளையடிச்சிட்டு தானே இருக்கிறாங்க. என்ஆர்ஐ கோட்டா அது இது நிரப்பப்படாத இடங்கள்னு 1000 தில்லுமுள்ளு பண்ணி
நீட்டு வந்த பிறகும் மெடிக்கல் சீட்டை வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த அரசு என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வரலாம்ல. ஸோ நீட் தேர்வை ஒழிச்சிட்டு நுழைவுத் தேர்வு முறை கொண்டு வந்தாலும் அந்த மருத்துவக் கல்லூரி அதிபர்கள் பணம் அடிக்க தான் செய்வாங்க. அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொரு புது சட்டம் கொண்டு வாங்க. யார் உங்களை தடுக்க போறா? ஸோ என்ன செய்யணுமோ அதை செய்ய தவறிட்டு இவங்க அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அந்த மாஃபியா தூண்டி விடுறாங்கன்னு இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற வேலையும் இந்த 20 நாள் 30 நாளில் நடந்தது. இதையும் மனசில் வச்சு அது எந்த ஆட்சியாக இருந்தாலும், ஏன்னா காங்கிரஸ் போன தேர்தல் அறிக்கை 19 தேர்தல் அறிக்கையிலே தங்களை மாற்றிக்கிட்டாங்க. மாநிலங்கள் விரும்பினால் நீட்டை நடத்திக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மக்கள் அவங்கள ஆதரிக்கல, 24லையும் நடக்கலை. அந்த எந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்ததோ அதே கட்சியே தன் தவறை உணர்ந்து அல்லது சூழலை புரிந்து கொண்டு அந்த நிலைக்கு வந்த பிறகு அந்த காங்கிரஸ் பின்னால் ஒளிந்து கொண்டு பிஜேபி இனிமேலும் இந்த சித்து விளையாட்டை விளையாடக்கூடாது. ஓகே, ஆனால் இது ஒரு தற்காலிக வெற்றின்னு சொல்றீங்க. தற்காலிக வெற்றியா இருந்தாலும் கூட தமிழ்நாடு திரும்பவும் போராடும்னு சொன்ன பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல கிரிட்டிசிசம்ஸ் வந்துட்டே இருக்குல்ல சார். இந்த ஒரு 6 நாட்கள் அவங்க கையாண்ட விதம் சரியான முறையா தவறான முறையான்றதை தாண்டி அமைச்சர்கள் போய் திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க ஆதர்ச புருஷரா நினைக்கிற ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆயிட்டார். அவருடைய கடைசி படம்னு சொன்னாங்க. அந்த படத்தை கொண்டாடுறதை பற்றிலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அமைச்சர்கள் சத்தமெல்லாம் போய் பார்த்துட்டு அது ஒரு 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 சடங்காக அதை முடிச்சுறதை விட்டுட்டு திட்டமிட்டு அது உணர்ச்சி வருது, அழுதாரு, ரைட், இனிமேல் எங்கள் தலைவரை லைவ்ல இனிமேல் புதுசாக நாங்கள் பார்க்க முடியாதுன்னு தான் நினச்சி அழுதுன்னு ஒரு அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்கிறார். அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். சத்தம் இல்லாமல் அழுதுட்டு தொடச்சிட்டு போக வேண்டியதானே. அதை 3 பேரை வச்சு வீடியோ எடுக்கிறீங்க, இருட்டாக இருக்குன்னு லைட்டிங் வேற வைக்கிறீங்க. இந்த சேட்டையை தான் நான் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஊழலை விட ஆபத்தானன்னு சொல்கிறேன். இது எதையோ நான் முடிச்சு போடலை. ஊழலை ஒழிச்சிட்டோம், ஊழல்னா ஒழியல, ஒழிக்கணுங்கிற சிந்தனை, நல்ல சிந்தனை விஜய்க்கு இருக்குது, அந்த அரசுக்கு இருக்குது, நான் மதிக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு மீதி எல்லா விஷயத்துலையுமே இந்த சீர்கேடுகளை செய்யறதுல இந்த அரசு ரொம்ப முனைப்பா இருக்கு. தலைமைச் செயலகத்துக்குள்ள ஒரு பொண்ணு போகுதுங்க, உள்ள நீங்க ஒரு பத்திரிகையாளர் நீங்க உள்ள போங்க, உங்களை எத்தனை இடத்துல போலீஸ் மடக்குவா பாருங்க. காடை காட்டும்போ அதை காட்டும், அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. அப்போ ஒரு பொண்ணு அந்த மெயின் நுழைவாயில இருந்து அப்படி நடந்து போகுது, ஒருத்தர் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே போறான், வீடியோ எடுக்கிறான், அப்படியே போறான். அமைச்சருக்குள்ள போய் போற வரைக்கும் அந்த பொண்ணு எடுக்குது. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த பொண்ணுக்கு அந்த துணிச்சல் வர்றதுக்கு யார் காரணம்? இவ்வளவு தூரம் நம்ம எல்லாம் கரடியா கத்தியும் கூட அதை பத்தி ஒரு துளி பிறங்கியும் கூட இல்லாம அந்த ரீல்ஸ் மோகத்துல இந்த அரசு இன்னும் மூழ்கி கிடக்குது. ரொம்ப ரொம்ப ஆபத்துல போய் விட்டுடும். நாளைக்கு நடுத்தெருள் வந்து நிறுத்தும். அது எந்த தனி மனிதராக இருந்தாலும் சரி, இந்த அரசின் அங்கத்தினர்களா இருந்தாலும் சரி, ரீல்ஸ்னாலேயே வீழ்ந்து போக போறீங்க, நான் எச்சரிக்கிறேன். என்ன சார் அவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் கேட்கலாம் இல்ல, நீங்க அதுல வீழ்ந்து கிடக்க வந்தா இப்ப நீங்க அவளுட்டானா நம்ம அழுகணும். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு 4 அமைச்சரை உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி முதலமைச்சருக்கு சொல்லலாமே, சார் இந்த உணர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்த வேண்டாம், ஆனால் நம்ம வரைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு யாராவது ஒரு 4 மந்திரி போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை விஜய் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரா? அதுவும் துறை சார்ந்த அமைச்சர் அருண்ராஜ் அவர்களும் போயிருந்தாரு. நீட் துறை படம் பார்க்கறது தப்பு இல்லைங்க, அது ஒரு குற்றமா? போட்டோ எடுத்து இல்ல அதுதான் சொல்றேன். அதை எடுத்து போஸ்ட் பண்ணணும், அதை அப்படி வீடியோவா எடுத்து போடணுங்கிற அந்த மனப்பான்மை இந்த அரசுன்னு சொல்லிட்டு அருண்ராஜ் மட்டும் விதிவிலக்கா என்ன? தப்பு தான். படம் பார்க்கறது தப்பு இல்லை, உணர்ச்சிகளை காட்டுறது தப்பு இல்லை. அதை எடுத்து போஸ்ட் பண்ணணும், அதில் வீடியோ எடுத்து போடணும், ரீல்ஸ் போடணுங்கிற இந்த மோகம் இந்த சமூகத்துக்கு செய்கிற சீர்கேடு. இந்த கேடுகட்ட செயல்ல இருந்து இந்த அரசினுடைய ஒவ்வொரு நபரும் வெளியில வரணும். ஒவ்வொரு முறை மேடைகள்ல பேசும்போதும் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாரு. அப்ப இந்த மாதிரியான ரீல்ஸ் விஷயங்கள் அவர் காதுக்கு போகாம இருக்கும். எப்படிங்க போகாம இருக்கும்? யாரா நம்புவாங்களா? எப்படி போகாம இருக்கும்? அப்புறம் ஏன் சார் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு? அதுதான் எனக்கு புரியல. அவரை எது தடுக்குது? இதை பண்ணாதீங்கன்னு கேபினட் மீட்டிங்ல அன்னைக்கு சில அதிகாரிகளை வெளியே போக சொல்லிட்டு தப்பு நடக்குது, தப்பு செய்யணும்னு நினைக்கிறீங்க, சில பேர் தப்பு பண்றீங்க, நான் தெரிஞ்சவன் தெரியாதவன் நெருக்கமானவன் யாரையும் பார்க்க மாட்டேன், யாரா இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னதா தகவல் பரப்புனாங்க. அது நிஜமா கூட இருக்கலாம். ஏன்னா கேபினட் மீட்டிங் நடந்ததை பிரஸ் ரிலீஸா சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்களை அதே கூட்டத்தில் இனிமேல் ரீல்ஸ் எடுக்காதீங்கன்னு ஒத்த வரி அவர் கண்டிச்சிருந்தா அதுவும் ஒரு பேராவா வந்திருக்குல்ல, செய்தி கசிந்ததுன்னு வந்திருக்குமே, ஏன் வரல? அப்போ முதலமைச்சர் சொல்லலை, அப்போ முதலமைச்சர் அதை ரசிக்கிறார். அப்படிதான் அவர் மேலதான் குற்றம் சொல்ல முடியும். நீங்களே ரசிக்கிற போதுதான் ஒட்டுமொத்த அரசாங்கம் இந்த கேடுகட்ட நிலையில இருக்கு. இந்த ரீல்ஸ் இனிமேல் போனை வாங்கி அந்த இடத்துலயே போட்டு சுக்குநூறா உடைக்கணுங்கிற நான் என்ன பழக்கம் இது? யாருமே என்ன திருந்தின மாதிரி தெரியலையே. முதலமைச்சருக்கு தெரியாதுங்கிறத நான் நம்ப மாட்டேன். அவரும் சேர்ந்து ரசிக்கிறார் தான் பார்ப்பேன். நீங்க ரீல்ஸே பார்க்காதீங்க அந்த மாதிரி நான் சொல்ல. ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசாங்கம் எதுல கவனம் செலுத்தணுமோ அந்த நேரத்துல அதுல வேற விஷயத்துல கவனம் செலுத்துற மாதிரி அது ரீல்ஸ் எடுக்கிறதா நம்ம தப்புன்னு சொல்றோம். நல்ல நல்ல விஷயங்களை அறிவுரையா எவ்வளவு சொல்லுங்களேன். இந்த விஜய் ஏன் பேசலன்னு எவ்வளவு சொல்லியிருப்பேன்.
சங்கீதா போனா நான் இருக்கேன்னு ஒரு பொண்ணு சொன்னப்போ விஜய் ஒரு ரீல்ஸ் வெளியிட்டு இருக்கணும்னு சொன்னவன் நான். இப்படிலாம் பேசாத தங்கச்சின்னு ஒரு ரீல்ஸ் விட்டுருந்தாருன்னா ஒட்டுமொத்த பெண்கள் அந்த எண்ணத்துல உள்ள அத்தனை பெண்கள் கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஒரு நல்ல அறிவுரையை ஒரு நல்ல அண்ணன் சொன்னாருன்னு நம்ம எடுத்துட்டு இருக்கலாம். அந்த ரீல்ஸ் விடணும்னு சொன்னது நான் தான். நல்ல விஷயங்களுக்கு அதை செய்ய வேணாம்னு நான் சொல்லலையே, செய்யுங்கன்னு நம்ம சொல்றோம். வெறும் ஊழலை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு திமுக ஆட்சி கடந்த 5 ஆண்டு காலத்துல இதெல்லாம் பண்ணிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க, இவ்வளவு கடன் வாங்கி வச்சுட்டாங்கன்னு அவங்க மீது மட்டுமே குற்றம் சாட்டிட்டு இந்த ஆட்சி அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு ஓட்டிடலாம்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அப்படி எடுத்தவொடனே குற்றம் சொல்ல விரும்பலை. சில மாதங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு சொல்கிறாங்கன்னு நானும் தான் பார்க்க போகிறேன், மக்களும் தான் பார்க்க போகிறாங்க. இப்போ மோடியை ஒரு சலிப்பு வந்துருச்சா, நேரு, இந்திரா, ராஜீவ்னு எப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு மக்கள் ஒரு வெறுப்புக்கு வந்துட்டாங்க, ஒரு விரக்திக்கு வந்துட்டாங்க. இதே தான் விஜய் விஷயத்துலேயும் நடக்கும். தாராளமாக செய்யட்டும். திமுக 12 வருஷம் கழிச்சு அதான் சொல்ல வந்தேன். அது 2 மாசத்துல, ஏன்னா இப்போ உலகம் இன்னும் சின்னதாயிடுச்சு, உணர்வுகள் இன்னும் வேறுபட்டதா மாறி போயிடுச்சு. 10 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி இன்னைக்கு சமூகம் இல்லை, அதை விட இன்னைக்கு மேலோங்கி இருக்கு. அது நல்லதாகவும் சரி கெட்டதாகவும் சரி. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதை மேலே கொண்டு வந்துச்சோ சோஷியல் மீடியா, அதே வேகத்தில் உங்களை கீழையும் தள்ளும். சரிதானா? திமுக பண்ண ஊழல்களை நீங்கள் சொல்ல வேணாம், நம்ம சொல்ல, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம். மௌனமாக இருக்க, ஸ்டாலின் எடப்பாடி விஷயத்தில் மௌனமாக இருந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. ஆதாரம் இருந்தால் வழக்கு போடுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க, அது வேற. ஆனால் ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆதவர்ஜுனா ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார் மேகதாது விஷயத்தில். திமுக அரசு செய்ய தவறிய அல்லது அவர்கள் செய்த குளறுபடினால தான், அவங்க சொதப்புனதுனால தான் இன்னைக்கு இந்த என்ன ஆச்சு, என்ன சொதப்புனாங்க. நான் திமுக வக்காலத்து தமிழ்நாடு அரசுன்னு தான் நம்ம நிற்கணும், பின்னாடி நிற்கணும். அது ஸ்டாலின் ஆண்டாலும், இடைக்காலமாக ஓபிஎஸ் ஆண்டாலும், இல்லை ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு எடப்பாடி ஆண்டாலும், விஜயாகவே இருந்தாலும் நம்ம விஜய் பின்னாடி தான் நிற்கணும். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்துறதா ஒருத்தருடைய நோக்கமாக இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாமா கூடாதான்னு ஒரு குழப்பமான சூழல் இருக்கிற போது திமுக சொதப்புச்சுன்னு என்னத்துக்கு போய் சொல்றோம்? என்ன சொதப்புனாங்க? இவ்வளோ பேசுகிற ஆதவர்ஜுனாக்கு பிஜேபி கண்டிக்கிறதுக்கு ஒரு துளி மனசு வரலையே. இந்த விரிவான திட்ட அறிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இதை அனுமதிச்சது யாரு? அந்த கேள்வி ஆதவ் கேட்பாரா? மத்தியில் ஆளுகிற பிஜேபி அரசு. அப்படி கொடுக்க வேண்டாம், வாரியம் அமைக்கணும்னு நம்ம எல்லோருமே கேட்டோம் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி. அப்போ இங்கே இருந்த சில பிஜேபி பிரகஸ்பதிகள், வாரியமாக இருந்தானா ஆணையமாக இருந்தானா பேரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டவர் இன்னைக்கு நடமாடிட்டு இருக்கிறார். அதனால தான் பிஜேபி அப்படி அரசியல் ரீதியாக அரைஞ்சு மூலையில் உட்கார வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். அந்த பல்லு இல்லாத ஆணையம் இருக்கிறனால தான் கடந்த 2 மாதங்களில் 40 டிஎம்சி தண்ணி திறந்திருக்கணும். அந்த சார்ட் படி ஏற்கனவே அனுமதிச்சு ஒப்புக்கொண்ட, பரஸ்பரம் ஒப்புக்கொண்ட கணக்குப்படி கடந்த 2 மாதங்களில் சுமார் 40 டிஎம்சி திறந்திருக்கணும். 4 டிஎம்சி கூட திறந்து விடலை. ஏன்னா ஆணையத்தில் போய் சொல்றாங்க, ஆணையம் எங்களால் முடியல, அவ்வளவுதான், அதுக்கு அதிகாரம் இல்லை. இல்ல அதுதான் அப்ப கடந்த 2 மாசமா தமிழகத்துக்கு வர வேண்டிய தண்ணீர் வரல. இப்ப நேற்றைக்கு வரைக்கும் கர்நாடக எல்லையில தமிழக பேருந்துகள் உள்ள விடாம நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அங்க போராட்டங்கள் வெடிக்குது. எந்த முதலமைச்சரும் எடுக்காத ஒரு முன்னெடுப்பை இந்த முதலமைச்சர் எடுத்திருக்காரு. கர்நாடகத்துக்கு போய் எந்த முதலமைச்சர் எடுக்காததா இல்ல, பல எல்லா முதலமைச்சர்களும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைச்சவங்க தான். இது எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், எல்லாம் போனவங்க தான். அப்படி போன போதெல்லாம் அவர்கள் ஒரு திறந்த மனதோடு இல்லாம, ஒரு நயவஞ்சகத்தோடு அல்லது யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம தங்களுடைய சுயநலத்தை மட்டுமே வச்சு பேசுறாங்கன்றதை எல்லா முதலமைச்சர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் சில பேர் போகாமலேயே தவிர்த்தாங்க, சில பேர் போயிட்டு இப்போ ஜெயலலிதா போனதெல்லாம் உச்சநீதிமன்றம் கடைசி அவரோட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. சரி, எங்களுக்காக அவரோட 2 பேர் உட்காந்து பேசுங்கன்னாங்க. ஜெகதீஷ் ஷெட்டார் அங்கே முதலமைச்சராக இருக்கிற போது ஜெயலலிதா இங்கிருந்து போனார். அங்கே போன போது ஒரே வரி, நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதுக்கு பேர் பேச்சுவார்த்தையான்னு கேட்டு ஜெயலலிதா பாதியில எழுந்து வந்தார். எந்த ஜெயலலிதா? அந்த பெங்களூர்லயே அவருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதை நடத்துறது கர்நாடக அரசு தான் தெரிஞ்சிருந்தோம். துணிச்சலோடு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை அப்படி எடுத்து சொல்லிட்டு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி எழுந்து வெளியில வந்தவர் தான் ஜெயலலிதா. அன்னைக்கு முடிவு எடுத்தாங்க, இனிமேல் பேச்சுவார்த்தையே கிடையாது. அப்பயும் ஜெயலலிதா உடன்பாடு இல்லை, உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. இதெல்லாம் விஜய் தெரிஞ்சுக்கணும். ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மேகதாதுவை பற்றி புரிதலே இல்லை அப்படின்னு ஒரு அமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். உதயநிதி கூட விடுவோம், சரி அவர் இப்போதான் வந்துட்டு இருக்கிறார், இனிமேல் கற்றுக்குவார். ஸ்டாலினுக்கு புரிதலே இல்லைன்னா இப்போ விஜய்க்கு எவ்வளோ இருக்குன்னு யாராவது கேள்வி கேட்டால் அந்த அமைச்சர் எங்கே கொண்டு மூஞ்சி வைப்பார்? எல்லாருக்கும் எல்லாமே எல்லா நேரமும் தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், விவசாயிகளோட பேசணும். இன்னைக்கு பச்சையா அவர் போய் சொல்லிக்கிறாங்க, முதலமைச்சர் விவசாயிகளோடும் பொதுமக்களோடும் கலந்து பேசி கொண்டிருக்கிறார். யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? எதுக்கு இந்த பச்சை போய் சொல்லணும்? அவர் எந்த விவசாய சங்கத்தோட பேசினார், எந்த பொதுமக்களோட பேசினார்?
பேச முடியாது, பேசணும் அவசியம் இல்லை. ஆனா அவர் நினைச்சாருன்னா சில சங்கங்களை கூப்பிட்டு பேச முடியும். இன்னைக்கு வரைக்கும் நடக்கலைன்னு தான் நம்ம சொல்றோம். விஜய்க்கு அந்த மனசுல நம்ம சொல்றோம். எதுக்காக பொய் சொல்றீங்க? விஜய் பொதுமக்களோடு விவசாயிகளோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு, தினத்தந்தி எடுத்து படிங்க. எதுக்கு இந்த பச்சை பொய்? என்ன உங்களுக்கு கிடைக்குது? அதனால விஜய்க்கு உணர்வே இல்லைன்னு நம்ம சொல்றோமா? இல்லையே, இருக்கிறனால அவர் எதை செய்யலாம்னு யோசிக்கிறாரு. அதனால ஏதோ லெட்டர் எழுதிக்கிறதா சொல்றாங்க, நீங்க ஆகஸ்ட் 3 வாங்க. அப்ப போலாமா வேணாமா? ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு போங்க. இல்ல நான் போக போறேன், என் அணுகுமுறை வேற, நான் எல்லாரோடையும் ஒரு சகோதரத்துவமா இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சண்டை போறதுல விருப்பம் இல்லை, போனா நான் என்ன வாதங்களை எடுத்து வைக்கட்டும். கூப்பிட்டீங்கன்னா எடப்பாடி வரப்போறார், துரைமுருகன் வரப்போறார், ஓபிஎஸ், இவங்கெல்லாம் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவங்க, முதலமைச்சராக இருந்தவங்க. ஸ்டாலினை கூப்பிடுங்க, திமுக தலைவரா கூப்பிட்டு பேசிட்டு போறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்? இதை சொல்றதுக்கு அந்த அமைச்சருக்கு துப்பு இல்லை. நான் ஸ்டாலினை விமர்சிச்சாங்களா எனக்கு கோவம் இல்லை, தாராளமா ஸ்டாலினை கிழிச்சு தொங்க விடுங்க. அவங்க தப்பு பண்ணா கிழிக்கிறதா அரசியல் வேலை. நீங்க அரசியல்வாதிக்கு அதுதான் பொழப்பு, நீங்க தாராளமா செய்யுங்க. ஸ்டாலினுக்கு புரிதலே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு என்ன அதுல தெளிவு இருக்கு? இந்த நேரத்துல அரசியல் பேசுற நேரமா? எப்படி ஒரு இக்கட்டான நேரத்தில் தமிழ்நாட்டை கொண்டு வந்து ஒரு முட்டுச்சதில் நிறுத்துற மாதிரி நிறுத்திருக்கிறாங்க. மத்தியில் பிஜேபி ஆளுது, நமக்கு அதில் எந்த பிடிமானமும் இல்லை. நம்மளுக்கு உதவி பண்ணுங்கிற எண்ணம் இது வரைக்கும் பிஜேபிக்கு வந்ததே கிடையாது. கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்கு, அந்த காங்கிரஸோட இருந்த உறவை அல்லது திமுக இருந்த உறவை காங்கிரஸ் முறிச்சிட்டு போயிடுச்சு, நல்ல உறவு இல்லை. அப்போ திமுக செய்யறது என்ன பண்ணலாம்? இப்போ விஜயோட இப்போ தானே சேர்ந்திருக்கோம், விஜய்க்கு ஹெல்ப் பண்ணலாமா? விஜய்க்கு ஹெல்ப் பண்ணால் கர்நாடகாவில் நம்ம பாதிப்போமே, இப்படி எல்லாம் அரசியல் கணக்கு போடுற காங்கிரஸ் ஒரு பக்கம். தமிழ்நாட்டுக்கு கை கொடுக்க யார் இருக்கா? அப்ப இருக்கிற நாம தானே ஒற்றுமையா இருந்து சில விஷயங்களை செய்யணும். இப்பயும் அரசியல் பேசுறது என்ன? இப்ப இன்னைக்கு வந்த உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கும் நான் கேட்கிறேன். இப்போ என்னை போய் நாளைக்கு அமைச்சராங்கன்னா எனக்கு 1% தான் புரிதல் இருக்கும், ஒரு பத்திரிகையாளராக இருந்தனால. மீதி அதிகாரிகள் சொல்லுவாங்க, நான் ஃபைல் எடுத்து படிச்சு பார்ப்பேன், படிச்சு பார்க்கணும், என்ன தப்பு இருக்கு அதுல? எங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க யாரும் பேசாதீங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அது இது ஒரு வகையான அழிச்சாட்டியம். மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறாங்க. இந்த அகங்காரம் ஆணவத்தை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட 50 ஆண்டுக்கும் மேலான சட்ட போராட்டத்தின் விளைவாக வந்ததை கூட அமல்படுத்த மறுக்கிற இந்த அரசை, கர்நாடக அரசை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லோரையும் அரவணைச்சு பண்ணணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுல உங்களுக்கு என்ன சில ஆலோசனை கேளுங்க. இல்ல, EPS வெளிப்படையாவே சொல்றாரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், கூட்டி இது குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த ஒரு விஷயம் எதுவுமே தெரியல. விஜய் வாயிலிருந்து என்ன பதில் வந்து பார்ப்போம். அன்னைக்கு 3ஆம் தேதி முதலமைச்சர் போறாருன்னு வேளாண் அமைச்சர் சொல்றார். நேத்தி கேட்டப்ப இல்ல அது கட்சி தலைமை அறிவிக்கணும். இது கட்சி தலைமைங்கிற வார்த்தையே தப்பு. முதலமைச்சர் விஜய் போவாருன்னு தமிழ்நாடு அரசு தான் அறிவிக்கணும். நான் ஒரு சின்ன வார்த்தையை கண்டுபிடிச்சு விமர்சிக்கல, உங்க புரிதல் அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஒரு அமைச்சர் இன்னைக்கு சொல்றாரு உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு, சக அமைச்சருக்கு புரிதல் நம்ம கிண்டல் பண்ண முடியுமா? கிண்டலே நான் பண்ண மாட்டேன். அந்த அமைச்சர் கத்துக்குவார், ஓஹோ நம்ம கட்சி தலைமைன்னு சொல்லியிருக்க கூடாது, தமிழ்நாடு அரசு முடிவெடுத்து அறிவிக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கணும், இல்லாட்டி அதை பத்தி பேசாம இருந்திருக்கணும்னு அந்த அமைச்சர் கத்துக்குவார். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்ப அந்த அமைச்சரை போய் நக்கல் பண்ண முடியுமா? இதுதான் ஆணவ போக்குன்னு நம்ம சொல்றோம். நீங்க ஸ்டாலினை உதயநிதி விமர்சிக்கிறதுக்கு 1000 இருக்கு, வம்பு வழக்கு போடுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. மரிய வில்சன் சொல்லிக்கிறார், நிதி அமைச்சர் ஊழல் பட்டியல பட்ஜெட்ல வெளியிடுறதோட நிக்காதீங்க, ஆதாரம் இருந்தா வழக்கு போடுங்க, சிறைக்கு தள்ளுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா பொது பிரச்சனையில உங்க அரசியல் சேஷ்டைகளை யாரு பண்ணாலும் தப்புதான். பட்ஜெட் குறித்து பேசும்போது வேளாண் பட்ஜெட்டும் தனியா தாக்கல் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அது குறித்தான ஒரு ஆலோசனையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. வேளாண் துறை அமைச்சர் வழக்கமா 2 பட்ஜெட் தானே தாக்கல் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. கடந்த 5 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அதுல மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பாங்களா சட்டமன்றத்துல? அந்த மாதிரியான கேள்விகளும் இருக்குல்ல. சரி, இப்ப அதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் போயிட்டு வருவாரா? இல்ல 3ஆம் தேதின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த அரசு மறுக்கல, முதலமைச்சர் போகிற திட்டம் இல்லைன்னு இது வரைக்கும் மறுப்பு வரல. ஆமா, ஆனா ஆபீஷியலாவும் அப்படின்னா இல்ல மறுப்பு வரலைங்கிற போது அது யோசனையில ஆலோசனையில இருக்கு, நம்ம எடுத்துக்குவோம். 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர்னு சொன்னா அதுல விவாதத்துக்கு வருங்கிறத நம்ம மறுக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு தானே எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. என்னன்னா விஜய்க்கு அது பூசு தானே, அவர் அப்படியே மேகதாது விஷயத்தை அப்படியே கரைச்சு குடிச்சிட்டாரா? ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் போறது நல்லது கிடையாது அப்படின்ற. ஆமா, கடந்த காலங்களில் நம்ம சூடுபட்டு இருக்கிறோம், அதனால போகாதீங்கன்னு சொல்றாரு. இங்க வாங்க, ஏன் போக வேணாம்னு சொல்றீங்க? அது ஒரு கூட்டத்தை கூட்டி பேசுங்க. ஸ்டாலினே 10 நிமிஷம் வாங்க, நான் வரட்டுமான்னு போனா என்ன இருக்கு? விஜய் எங்கெங்கேயோ போறாருல, இருங்க நான் வர்றேன். இல்ல ஓபிஎஸ், எடப்பாடி, ஸ்டாலின் 3 பேர் வாங்க. கூப்பிட்டு வரலைன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அந்த 3 பேரை அம்பலப்படுத்துவோம். இது எவ்வளவு பெரிய ஒரு மெக்னானிமிட்டியா இருக்கும் சொல்லுங்க, பெருந்தன்மையா இருக்கும், எவ்வளவு உச்சபட்ச அரசியல் நாகரிகம். 3 பேர் வாங்க, நம்ம 4 பேர் உட்காந்து பேசுவோம், இது என்னதான் செய்யலாம், நம்ம ஏன் கேட்டா என்ன குறைஞ்சு போயிருவீங்க? அப்படியே விஜயனுடைய இமேஜ் அப்படியே குறைய போதா? ரீல்ஸ் எடுத்து அவமானப்பட்டு கேடுகட்டு போறதுக்கு இந்த மாதிரியான ஒரு முன்முயற்சிகள் அந்த 3 பேர் கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த வார்த்தையை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்.
ஏன்னா அது வாண்டி கடுமையாக நம்மளால சொல்ல முடியல. அந்த 3 பேர் வெக்கப்படணும். இந்த மாதிரி நம்ம ஏன் செய்யாம விட்டோம் கடந்த காலங்களில்? விஜய் கூப்பிடட்டுமே, 3 பேர் நல்லா தானே இருக்கிறாங்க, வாங்கன்னா வரப்போறாங்க. என் இடத்துல கோட்டைக்கு வாங்க, இல்லாட்டி பொதுவான ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசுவோம். வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா வரமாட்டேன்னு சொன்னாலும் அம்பலப்படுத்துவோமே. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசிக்க மாட்டுறாங்க. இந்த திமுக எப்படி நோண்டலாம், அதை எப்படி நோண்டலாம், இப்படி தான் கவனம் போகுது. இது நல்லதில்லை. இல்ல இவ்ளோ கடன் வாங்கி வச்சிருந்தாங்கன்னு வெள்ளை அறிக்கை விடுறாங்க. கடன் வாங்காமல் இந்த அரசை நடத்த முடியாது. இன்னைக்கு அவங்களுக்கு தெரியுதா? தங்கம் தென்னரசு ஒரு பேட்டி கொடுத்தாரு. இவங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டோன்னே நான் சவால் விடுறேன், அரசியலை விட்டு விலகிடுறேன். இந்த அரசு இந்த லெவலுக்கு மேல கடன் வாங்க மாட்டோம்னு நிரூபிக்கட்டும், நான் அரசியலை விட்டு விலகுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அறிவாலயத்தில் பேட்டி கொடுக்குற போது. ஏன்னா அவருக்கு அந்த யதார்த்தம் புரியும். அவர் அந்த சீட்ல சில வருஷம் உட்காந்துருந்தவர். யார் வந்தாலும் கடன் வாங்கி தான் அவங்க. கடன் வாங்கிட்டாங்கன்னா நீங்க 4 மாசத்துல இல்ல 21,000 கோடி வாங்கியிருக்கிறீங்க. 3 மாசம்னு வச்சுப்போம். 3வது மாசமே வந்துருச்சு. ஒரு மாசத்துக்கு சராசரியா 7,000 கோடி வாங்குறீங்க. அதுல 4,000 சில்லற கோடி வட்டி கட்டுறதுக்கே போகுது. நாங்களா வாங்கினோம், முதல்ல வாங்கின கடனுக்கு, திமுக வாங்கிய கடனுக்கு அப்படின்னு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க முதல் பேரா. 7,000 கோடி எதுக்கு வாங்கினீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்தில் வாங்கிய கடனுக்கு நாங்கள் 4,000 கோடிக்கு வட்டி கட்டுறோம் தான் சொல்லுவாங்க. இதே தான் அடுத்து வரப்போறவங்க சொல்ல போறாங்க. விஜய் அரசு வாங்கி, இது தமிழ்நாடு அரசு தான் நீங்க பார்க்கணும். அது எடப்பாடியா ஸ்டாலினா விஜயாங்கிறத பற்றிலாம் கவலை இல்லை. அந்த கடன்களை எப்படி குறைக்கலாம், வட்டி கட்டுறது இவ்வளவு சுமையா இருக்குது, அப்போ வருமானத்தை எப்படி பெருக்கலாம், இப்படி ஒரு நல்ல விஷயங்களுக்கு கவனத்தை செலுத்தணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை வச்சுதானே விஜய் உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுதானே சார் பெரிய முழக்கமா எடுத்தாங்க. 2021 ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 4,5 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. அதன் பிறகு 10 லட்சம் கோடி வந்துருச்சு. 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப 13 லட்சம் கோடி இருக்கு. 1000 ரூபாய் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாலே, நீங்க 2,500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே. நேற்று செங்கோட்டையன்ட்ட அந்த ஊர்ல கோபியில வச்சு நிருபர்கள் கேட்டிருக்காங்க, எப்ப இருந்து 2,500 ரூபாய் கொடுப்பீங்க? அதுக்கு இவர் சொல்றாரு, 13 லட்சம் கோடி சில்லற கடன் இருக்கு, சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார், நழுவுறார். இது ஒரு வகையில நழுவல்னு விமர்சிக்கலாம். அதே செங்கோட்டையன் அல்லது அவர் இங்க சென்னையில சொல்லி, விஜய் 2,500 ரூபாய் கொடுக்கறது சாத்தியம் இல்லை, எனக்கு மனசு இருக்குது அப்படின்னு ஓப்பனா சொல்லணும் தான் நான் முதல் நாள் சொல்லிட்டு இருக்கேன். வெக்கமே படாதீங்க, இனிமேலும் கடன் சுமையை ஏத்தாதீங்க. 1000 நான் சொன்னதுக்காக ஒரு 500 ரூபாய் சேர்த்து 1,500 தரேன்னு சொன்னா மக்கள் யாரும் வீதிக்கு போராட போறது இல்லை. 500 ரூபாய் கூட கிடைக்கணும், ஒரு சந்தோஷம் தான் இருக்கும், சரிதானே? அப்புறம் தங்க மோதிரம் திட்டங்கிறீங்க, இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வரும்? இந்த கடன் வாங்கினதுதான் கடன். அதுதான் எப்படி ஒதுக்குனீங்க? 7,000 கோடி கடன் வாங்கினா ஒதுக்காம எப்படி இருக்க முடியும்? அப்ப கடனை வாங்கி அந்த மோதிரத்தை கொடுக்கணுமா? அது நேத்தெல்லாம் ஒரு வந்தியா இருக்கு, அது ஏதோ 12 கேரட், அதை விற்க முடியாது அப்படின்னு வேற இருக்கு. அப்புறம் அந்த மோதிரம் என்னத்துக்கு? ஒருவேளை நிஜமா இருந்தா சொல்றேன். அப்போ இதெல்லாம் தேவையான்னு நம்ம கேட்கிறோம். இந்த மோதிரம் போலன்னு யாரு வீதிக்கு போராடுறோம்? அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்து மேலையும் மறைமுகமா ஒரு சுமையை ஏற்றுவாங்க. ஏன்னா விஜய்க்கு வேற வழி இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு வேற வழி இல்லை. அதனால இந்த அனாவசியமான ஆடம்பரமான அவசியமற்ற இந்த இலவசங்களை தயவு செய்து நிறுத்துங்கன்னு நம்ம சொல்றோம். இதனால ஒன்றுக்கு சீர்கட்டு போக போறது இல்லை தமிழ்நாடு. மக்கள் நல திட்டங்களை தொடருங்க. இப்போ காலை உணவு திட்டம் விரிவுபடுத்துங்க, மதிய உணவு திட்டம், சத்தம் இன்னொரு சாப்பாட்டை சேர்த்து போடுங்க, தேவையான செய்யுங்களேன். என்ன சுமை வந்தாலும் ரேஷன் அரிசி 1 கிலோ 1 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அதை செஞ்சுக்கிட்டு இருங்க. யாரு வேணாம்னா அதெல்லாம் பண்றாங்கல்ல சார். அம்மா உணவகங்களை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை திமுக அறிவிச்ச மேனிஃபெஸ்டோவை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் அதுல கவனம் செலுத்துங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அதுக்கான திட்டங்களுக்கு செலவிடுறதை பத்தி யாரும் கவலைப்பட போறதில்லை. இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமானதான் என்னுடைய பார்வையில். அதெல்லாம் ஒரு 4 கிராமோ 1 கிராம் தங்க மோதிரம் கொடுத்தா கூட அந்த 1 கிராம கொண்டு கொடுத்தா இன்னைக்கு ஒரு 5,000 10,000 கிடைக்கும்னு அது ஏங்குற குடும்பங்களுடைய கஷ்டத்தை எனக்கும் தெரியும். ஆனா அப்படி அரசு கஜானா இந்த கதியில இருக்கிற போது எடுத்துக்கொண்டே அந்த 1 கிராம கொடுக்கணுமா? என் கேள்வி அதுதான். புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி அந்த 1 கிராம வாங்குற குடும்பத்தின் தலையிலேயே 10 கிராமுக்கான சுமை மறைமுகமாக ஏற்றப்படும். இது ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு செய்கிற அநீதி. அண்ட் இன்னொன்று, இந்த அரசு பாஜக மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் கொடுத்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் பேசியிருக்காரு. விசிகவுடைய முதன்மை செயலர். அவர் சொன்னது காரணம் இல்லை, அப்படி இல்லை. தலைமைச் செயலாளர் நியமனம், தேர்தல் ஆணையம்ங்கிறது கிட்டத்தட்ட மத்தியில் ஆளுகிற ஒரு அரசினுடைய கட்சியினுடைய கைப்பாவையாக தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் பிஜேபியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சி எடுத்த போது அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி அந்த தேர்தல் ஆணையம் தேர்தலின் போது நியமித்த அந்த தலைமைச் செயலரை நீங்க மாத்தாது மட்டும் இல்லை, அவருக்கு எக்ஸ்டென்ஷன் வேற வாங்கி கொடுக்குறீங்க. எடப்பாடி பிஜேபியோட உறவில் இருந்த போது, முதலமைச்சராக இருக்கிற போது படாத பாடுபட்டு ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு அவ்வளோ போராடினார். இத்தனைக்கும் அலையன்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்க சொன்னதை பூரா செஞ்சாரு.
எல்லாருக்கும் அவரே படாத பாடுபட்டு பல நாள் போராடி வாங்கின விஷயத்த 2வது நாள் இவங்க சாதிச்சிட்டாங்கன்னா அப்போ உறவு ஏதோ இருக்கு. தப்பு இல்லை, நான் இணக்கமாக போனால் தப்பே கிடையாது. ஆலூர் ஷானவாஸ் சொன்னவருடைய ஒரு காரணம் இது. அப்போ பிஜேபி காலத்தில், அதாவது அவங்க மறைமுகமாக பிஜேபி நியமித்த ஒரு தலைமைச் செயலாளருக்கு இவங்க பதவி நீட்டிப்பு வாங்கி கொடுக்குறாங்கன்னா அப்போ இது என்ன அரசுன்னு அவர் கேட்குறார். இதுக்கு பதில் அவங்க தான் சொல்லணும். ஓகே, ஆனா பிஜேபியை விமர்சிக்காததே இங்க மிகப்பெரிய ஒரு ஏன்னா இப்போ நான் விமர்சனமா ராதவஜனா பற்றி பார்க்கப்படுது. சொல்லிட்டு இருந்தேன். நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, அந்த திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுத்த அரசு எது, அனுமதி கொடுத்தது யாருன்னு ஒரு வரை கேட்கறதுக்கு அவருக்கு துணிச்சல்னு வரலையே. கேட்டால் நான் பேசுகிற போது பேசுவோம், பேசுகிறப்ப எங்கே பேசுனீங்க, பிஜேபி எதிருங்கன்னு நம்ம சொல்ல, பேச வேண்டிய நேரத்தில் கூட பிஜேபிக்கு எதிராகவோ அல்லது உண்மையை சொல்றது கூட தயங்குறாங்க. பிஜேபி எதிராக ஒரு வார்த்தையை கூட தள்ளி வைங்க. ஒரு உண்மையை சொல்லி கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கலைன்னா அதுக்கு பேர் என்ன துணிச்சல், என்ன அரசு, அப்புறம் என்ன லட்சணம் அதில் சொல்லுங்க. கேட்டால் வாய்களையே 1000 விளக்கம் வரும். எத்தனை நாளைக்கு இப்படியே அமைதியா இருக்க முடியும்? மத்திய அரசோட இணக்கமா போறதுங்கிறது வேற, இல்ல but திரும்ப அதான் சொல்றேன், நம்மளுடைய இணக்கம் வேற. மாநில உரிமைகளுக்காக சில விஷயங்களுக்கு குரல் கொடுத்துதான் ஆகணும். குரல் கொடுக்க மாட்டாரு. இல்லை இவருடைய விஜயினுடைய ஸ்ட்ராட்டஜி வேறங்கிறாங்க. பார்ப்போம், எல்லாமே ஒரு நாளைக்கு அம்பலத்துக்கு வீதிக்கு வந்து தானே ஆகணும். அது ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்க ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்போ மேகதாது விஷயத்தில் அவர் செயலில் காட்டுவாருங்கிறாங்க. சரி, பெங்களூருக்கு போயிட்டு வரட்டுமே, அவர் அங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்து வைக்கிறார், என்ன விளக்கம் சொல்கிறார், அதெல்லாம் பார்த்துட்டு செய்வோம். இப்போ எடுத்தோடனே அவர் விமர்சிக்கணும்னு நம்ம சொல்லலை, பட் எல்லா நேரமும் மௌனமாக இருப்பது நல்லதல்ல. ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.